இந்த காலவெளியிலே 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் கடைசி வசனம் 40 வசனத்தை நம்ம எல்லாம் சேர்ந்து வாசிக்க போகிறோம். 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 40 வசனம். எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? 40 வசனம். சகலமும் நல்லொழுக்கமாயும் கிரமமாயும் செய்யப்பட கடவுது. இன்னொரு முறை வாசிக்கலாம். சகலமும் நல்லொழுக்கமாயும் கிரமமாயும் செய்யப்பட கடவுது. இந்த வசனத்திலே நம்முடைய வாழ்க்கையிலே சபை வாழ்க்கையானாலும் எந்த காரியமானாலும் எல்லா காரியம் சகலமும் என்ற வார்த்தை எல்லாவற்றையும் நாம் ஒழுங்கின்படியே செய்ய வேண்டும் என்று எழுதப்படுகிறது. 33ஆம் வசனத்தில் தேவன் கலகத்திற்கு தேவனாயிராமல் சமாதானத்திற்கு தேவனாயிருக்கிறார் என்று எழுதப்படுகிறது. அது ஆங்கிலத்தில் அழகாக சொல்லப்படுது. God is not a God of confusion. குழப்பத்தின் தேவன் அல்ல. நம்முடைய ஆண்டவர் குழப்பத்தின் தேவன் அல்ல. ஆகவே அவர் சொல்லுகிற வார்த்தை நம்முடைய வாழ்க்கையிலும் எல்லாவற்றையும் எப்படி செய்யணுமா? ஒழுங்கும் கிரமமாயும் செய்ய வேண்டும். எல்லாம் ஆர்டரா. நம்முடைய தேவன் ஒழுங்கின் தேவன். ஆகவே எல்லாவற்றையும் நாம் ஒழுங்கின்படியாய் செய்ய வேண்டும். நம்ம மார்க் 7:37 தியானித்தோம். போன வாரத்தில் நான் நினைக்கிறேன். நம்முடைய ஆண்டவர் எல்லாவற்றையும் எப்படி செய்தார் சொல்லப்படுகிறது? நன்றாய் செய்தார். இயேசு எல்லாவற்றையும் நன்றாய் செய்தார் என்பதை நாம் வாசிக்கிறோம். அப்படியால் நம்முடைய வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் நன்றாய் நேர்த்தியாய் நாம் செய்ய வேண்டும். நம்முடைய ஆண்டவர் அதனின் காரியத்தை அதனின் காலத்தில் எப்படி செய்ய சொல்லப்படுகிறது? நேர்த்தியாய் செய்திருக்கிறார் என்று எழுதப்படுகிறது. அப்ப எல்லாவற்றையும் நம்முடைய வாழ்க்கையிலே அவரை பின்பற்றுகிற நம்முடைய வாழ்க்கையிலே சகலமும் ஒழுங்கும் கிரமமாய் இருக்க வேண்டுமானால் திட்டமிடுதல் மிக மிக அவசியம். இந்த காலையில் அழைத்து கொடுத்தான். வேத வசனத்தின் அடிப்படையில் சில காரியத்தை உங்களுக்கு முன்வைக்கும்படியாய் விரும்புகிறேன். கடந்த நாட்களில் தேவன் முழத்த இந்த வார்த்தை வைத்து பயன்படுத்தினார். நம்முடைய வாழ்க்கையிலே திட்டமிடுதல் அவசியம். அது எந்த காரியமானாலும் சரி. நான் பின்னால் சொல்ல விரும்புகிற வேதத்தில் தேவன் எப்படி செய்தார், சில தேவனுடைய மனிதனுடைய திட்டமிடல் எப்படி இருந்தது, அவள் காரியங்கள் எப்படி நடந்தது சொல்லி நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த வருஷத்தில் 2 மாதங்கள் முடித்து 3வது மாதத்தில் பிரவேசிக்க போகிறோம். நாம் காரியங்களை திட்டமிட்டு செய்யும்படியாய் தேவன் விரும்புகிறார். நம்மை தேவன் அழைத்ததும் ஒரு திட்டத்தோடு தேவன் அழைத்திருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அவே நம்முடைய ஆண்டவருடைய காரியங்களை எல்லாம் பார்ப்போமானால் எல்லாவற்றையும் அவர் திட்டமில்லாமல் செய்துவிடவில்லை. லூக்கா சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்திலே தேவன் ஒரு எடுத்துக்காட்டாய் ரோமையை சொன்னதை வாசிக்கிறோம். லூக்கா சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 28 31 வசனம் வரைக்கும் அது சொல்லியிருக்கிற ஒரு காரியத்தை வாசிக்கிறோம். வாசியுங்கள். ரெண்டு காரியத்தையும் சொல்லப்பட்ட காரியத்தின் உள்ளான காரியம் என்னன்னா, ஒரு வீடு கட்டுறதுக்கு முன்னால முதல்ல என்ன வேணும்? பிளான் பண்ண வேண்டும். எப்படி கட்டணும், எவ்வளவு செலவாகும், என்ன காரியம் என்பதை முதல்ல திட்டமிட வேண்டும். அதுபோல யுத்தத்துக்கு போகும்பொழுதும் இவருடைய பலம் என்ன, நம்முடைய பலம் என்ன என்பதை திட்டமிடும்படியாய் தேவன் சொல்லுகிற ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். ஸோ இந்த வசனத்தின் உள்பகுதியில் அதுதான் ஆண்டவர் வைக்கிறார். எந்த ஒரு காரியம், ஒரு வீடு கட்ட போறோம் வச்சுக்கொள்ளுங்களேன், திட்டம் முதல்ல பிளான் போடும். இன்ஜினியர் போய் இந்த பிளானை போட்டு அடுத்த பிளானை போட்டு சிலருக்கு மாடல் பார்த்து எப்படி என்ன
ஏன் அப்படின்னா அந்த திட்டம், அந்த பிளான் படி தான் அந்த வீடு கட்டமைக்கப்பட போகிறது. ஒருவேளை அதை நீங்கள் ஆரம்பத்தில் பார்க்கும்பொழுது கீழே ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறது போல இருக்கலாம், வெறும் பில்லரா நிற்க பார்க்கலாம். அது வடிவமைக்கப்படும் பொழுது அந்த பிளானில் உள்ளபடியே செய்யப்படுகிற காரியத்தை நாம் பார்க்கிறோம். ஸோ எந்த ஒரு காரியத்திலும் ஒரு திட்டமிடுதல் மிக முக்கியம் என்பதை அறிந்திருக்கிறோம். நம்முடைய ஆண்டவரும் எல்லாவற்றையும் தற்செயலாய் உருவாக்குகிற தேவன், தற்செயலாய் செய்கிற கர்த்தர் அல்ல. எல்லாவற்றையும் அவருடைய திட்டத்தின்படியாகவே அவர் செய்து கொண்டிருக்கிறார். எல்லாம் காட்ஸ் பிளான். தேவன் எல்லாவற்றையும் திட்ட வைத்தே அவர் செயலாற்றுகிற தேவன் என்பதை நம்ம பார்க்க முடியும். ஆதியாகம புத்தகம் 1ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். ஆண்டவர் 6 நாட்களும் சிருஷ்டித்த காரியங்கள் எல்லாவற்றையும் பார்க்கும் பொழுது எல்லாவற்றையும் ஒரு திட்டமிட்டு அவர் செய்தார். ஏதோ திடீர்னு வந்து வெளிச்சம் உண்டாகட்டும், திடீர்னு அப்படி செய்ய இல்லை. அவருடைய மனதில் இந்த திட்டத்தை செயல் வடிவத்திலே அவர் உருவாக்குறதை பார்க்கிறோம். அப்படி இல்லாம முதல் நாள் மனுஷனை உண்டாக்கிட்டு கடைசியில் வெளிச்சத்தை உண்டாக்கி இருப்பார். அப்படி இல்லை, எல்லாம் திட்டம் ஸ்டெப் பை ஸ்டெப் பாருங்க. முதல்ல வெளிச்சம், அடுத்து எல்லாவற்றையும் பிரிக்கிற ஒரு காரியம், தாவர வர்க்கங்கள், அடுத்து சூரிய சந்திர வெளிச்சம், எல்லாவற்றையும் மனுஷனுக்கு தேவையான எல்லாத்தையும் உண்டாக்கி வச்சிருந்தான். 6வது நாளில் மனுஷனை சேரங்க உண்டாக்குகிறார். மனிதனை உண்டாக்கும் பொழுது கூட 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிங்க. பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியே, இது என்ன பிளான், ஆண்டுடைய திட்டம். ஏதோ மனுஷன் வந்தா உண்டாக்கிறோம் அப்படி சொல்லல. அவர் நினைக்கல. அவருடைய உள்ளத்திலே ஒரு ஆழமான ஒரு திட்டத்தை வைத்திருந்தார். நமது சாயலாக நமது ரூபத்தின்படியாக மனுஷனை செய்யணும், உண்டாக்கணும். சும்மா விளையாட்டுக்கு ஆண்டவர் ஏதோ மண்ணை எடுத்து பிசைஞ்சாரு அப்படியே ஊதினார் அப்படி இல்லை. சிலர் அப்படி சொல்றாங்க. இல்லை, காட்ஸ் பிளான். தேவன் அதை திட்டமிட்டு இருக்கிறார். எவ்வளவு நேர்த்தியாய் உண்டாக்கி இருக்கிறார் என்பதை நீங்க பாருங்க. ஒவ்வொரு காரியத்தை சிஷ்ட காரியங்களில் தேவனுடைய திட்டத்தை வெளிப்படுத்துகிறது. இப்படியே நம்ம ஆண்டவருடைய காரியங்களை பார்ப்போமானால் எல்லாவற்றையும் தேவன் திட்டத்தின்படியாகவே செய்திருக்கிறார். அப்ப அவரை பின்பற்றுகிற நம்முடைய வாழ்க்கையிலும் காரியங்களை எப்படி செய்ய வேண்டும் சொல்கிறார்? திட்டமிட்டு செயல்பட வேண்டும், திட்டமிட்டு செயல்பட வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அதனால்தான் பவுல் சொல்றார், எல்லா காரியமும் ஒழுங்கும் என்ன செய்யட்டும், கிரமமா இருக்கட்டும், திட்டமிட்டு செய்யுங்க. God is not a confusion. தேவன் குழப்பத்தின் தேவன் அல்ல, எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்திருக்கிற ஆண்டவர். நான் சில மனிதருடைய வாழ்க்கையை நான் பார்த்தேன். ஒவ்வொருடைய காரியத்தை எப்படி அவர் திட்டமிட்டால் செய்கிறார். நம்முடைய நான் சொன்னேன், ஆண்டவர் திட்டமிடுகிற கர்த்தர். ஆதியாகம புத்தகம் 6ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் இப்ப ஒரு திட்டத்தை கொண்டார். மனிதர்கள் எல்லாரும் பாவம் செய்து தேவனுக்கு புறமாய் சில பூமியை அழிக்கும்படியாய் சித்தம் கொண்டார். ஆனால் நோவாவுடைய கண்களில் தயவு கிடைத்தது. நோவா கர்த்தருக்கு முன்பாக உத்தம நீதிமானாய் இருந்தான். ஆண்டவர் இப்பொழுது ஒரு பேழையை செய்யும்படியாக ஒரு பிளானை கையில கொடுத்ததை பார்க்கிறோம். அப்படிதானே? பிளான் கொடுத்தாரா சொல்லுங்க? கொடுத்தாரு. எப்ப உனக்கு இஷ்டப்படி ஏதாவது செய்ய சொன்னாரா? இல்லை. நீளம் எப்படி இருக்கணும், அகலம் எப்படி இருக்கணும், உயரம் எப்படி இருக்கணும், எத்தனை அடுக்கு இருக்கணும், என்ன இருக்கணும். ஒருவேளை நோவாவா பேழையை செஞ்சிருந்தா அது கப்பல் உள்ள முடிப்பு இருக்கும். ஆண்டவர் கொடுத்த திட்டம், God's plan. அதில் பாருங்க எத்தனை அடுக்குகளை தேவன் செய்ய சொல்லி எந்த விதங்களிலே அவர் பண்ணினார் என்பதை பார்ப்போமானால் அதை கீழ்பூசி எல்லாம் ஒரு வாட்டர் ப்ரூஃப் உண்டாக்கி தேவன் செய்கிற ஒரு காரியத்தை பார்க்கிறோம். அதெல்லாம் யாரை குறிக்கிறது? தேவனுடைய திட்டத்தை. தேவன் அவர் திட்டமிட்டு செயல்படுகிற தேவன் என்பதைத்தான் அது வெளிப்படுத்துகிறது. ஒரு ஒழுங்கு இல்லாமல் இல்லை. ஒழுங்குனா இஷ்டப்படி ஒரு நேரம் அப்படி செய்யல, எல்லாம் கரெக்ட் அளவை கத்தர் கொடுக்கிறது. அந்த மெஷர்மெண்ட்லாம் கொடுத்து ஆண்டவர் செய்கிறதை பார்க்கிறோம். அடுத்த ஆண்டவர் சீனாய் மலையிலே மோசே இடத்துல ஆண்டவர் சொன்னார், நான் வாசம் பண்ணும்படியாக எனக்கு ஒரு வாசஸ்தலத்தை என்ன செய்ய உண்டாக்கு என்று யாத்திரம் 25ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை சொல்றார். சொல்லிட்டு அநேகர் 25ஆம் அதிகாரத்திலிருந்து முடிகிற வரைக்கும் எதுக்கு வாசிக்கிறது இல்லை. ஏன்னா அது பூரா என்ன இருக்கு? பலிபடத்தை நீ அளவு அது அப்படி இருக்கணும், கொக்கி இத்தனை கொக்கி வை, இது அப்படி செய்ய, இதை நிறுத்து, அதை அப்படி மூடு. அதனால அநேகரை படிக்கிறதே இல்லை. 25ஆம் அதிகாரம் வரைக்கும் இருக்கு, அதுக்கடுத்து விட்டுருவாங்க.
அது என்ன? ஆண்டவர் ஏதோ உனக்கு இஷ்டப்படி செய்ய இல்ல, ஒவ்வொரு அளவையும் தேவன் கொடுக்கிறார். நீ கடைசி நேரத்தில் வாசிங்கன்னா ஆண்டவர் அவன்கிட்ட சொல்லும் பொழுது திரும்ப திரும்ப சொன்ன காரியம் என்னன்னா, மலையிலே உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படி, அந்த பிளான் படி, அந்த திட்டத்தின்படி இந்த ஆசிரியர் என்ன செய்யணும்? நீ செய்ய கவனமாயிருப்பாயாக, கவனமாயிருப்பாயாக. ஆனா கடைசி அதிகாரத்தில் வாசிக்கிறோம், மோசே அந்தப்படியே 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 என்று எழுதப்படுகிறது வாசிக்கிறோம். ஏதோ மோசே சாதாரண ஆள் அல்ல, நமக்கு தெரியும். எகிப்தில சகல கலைகளையும் கற்று தேர்ந்தவன், வாக்கிலும் செய்களிலும் அல்லவனானான். he was expert. என்ன கலை? எகிப்தியுடைய பிரமிடு உலக அதிசயங்கள் ஒன்று என்று நாம் அறிந்திருக்கிறோம். சோ கட்டடக்கலையிலே அவன் சிறந்த நிபுணனாய் பயிற்றுவிக்கப்பட்டவன். ஆண்டவர் தெரியும். ஆண்டவர் சொன்னாரா, இல்லப்பா இப்படி வாசம் பண்ணணும், அதனால நீ ஒரு டிசைன் போட்டு செஞ்சுட்டு வா அப்படின்னாரா? இல்ல, ஓன் டிசைன் தனியா இருக்கட்டும், நான் சொன்னபடிதான் என்ன செய்யணும், நீ செய்ய வேண்டும். ஆண்டவர் திட்டத்தை கொடுத்தார், பிளானை கொடுத்தார். இதெல்லாம் எதை வெளிப்படுத்தா? தேவன் தம்முடைய திட்டத்தின்படி செயல்படுகிற தேவன், திட்டமிட்டு செயலாற்றுகிற தேவன். இந்த காலவெளியிலே அவர் பின்பற்றின தேவ ஜனங்களும் அப்படியே திட்டங்கள் இட்டதை பார்க்கிறோம். சிலர் தவறான காரியம் திட்டமிட்டார்கள், சிலர் நல்லதுக்கு நினைச்சாங்க திட்டமிட்டார்கள். நான் அதை அப்படியே கொஞ்சம் மேலோட்டமாய் பார்த்து வந்துள்ள சிலருடைய வாழ்க்கையின் சம்பவங்கள் வேதத்தில் பல காரியம் இருந்தாலும் சில சம்பவங்களை மாத்திரம் நான் ஞாபகப்படுத்தும்படியாக நான் விரும்புகிறேன். ஆதியாகம புத்தகம் 32ஆம் அதிகாரத்தில் யாக்கோபு இப்பொழுது ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அவன் திரும்ப வருகிறான். ஆண்டவர் சொல்றாரு, அவன் தரிசனத்துக்கு நீ போன்னு சொன்னேன். தன் மனைவி பிள்ளைகள் எல்லாவற்றையும் அவன் சேர்த்து கொண்டு வருகிறான். அப்படி திரும்பி வரும்பொழுது அவன் ஏசாவிடத்தில் ஆட்கள் அழைப்பார். ஏன்னா இப்போ பெரிய ஐயாச்சு ஏசா இருக்கிறான், இப்போ பல ஆண்டுகளுக்கு பின்னால் திரும்பி வருகிறான். இப்படி வரும்பொழுது ஆட்கள் அனுப்புகிறான். ஏசாவுக்கு ஆட்கள் அனுப்பி இந்த மாதிரி வர்றேன் அப்படின்னு சொல்லுகிறான். அப்பொழுது யாக்கோபு சொன்ன காரியம் என்னன்னா, அவன் சொல்லுகிறார்கள், உம்மை அந்த ஆட்கள் யாக்கோபிடத்தில் 6ஆம் வசனத்தை வாசிங்க, 32:6. நானூறு பேரை எதிர்கொள்ள வருகிறோம் சொன்னவொடனே இவனுக்கு பெரிய பயம் உண்டாயிடுச்சு. பயங்கரமான பயம் உண்டாகி ஒரு பெரிய பிளான் பண்றான். நீங்க பார்த்தீங்கன்னா அந்த அதிகாரத்தை முழுசுமே அவன் போட்ட திட்டத்தை தான் பார்க்கிறோம். அப்படிதானா? அவன் போட்ட எப்படி போனா எப்படி தப்பிக்கலாம், யாரை முதலாவது அனுப்புறது, எதை என்ன செய்யலாம் பிளான் பண்றான், யூகிக்கிறான், பயம் பண்றான். சும்மா அப்படியே போல சரி பரவாயில்ல பார்த்துருவோம் இல்ல. நீங்க வீட்டில் முதிய அவ்வளோத்தையும் நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, வாசிக்க நேரம் இல்லை. அவன் சொல்லி வருவதை பார்க்கிறோம் என்று சொல்லி அங்க பின்னால வாசிக்கிறோம். அவன் பல காரியத்தை செய்கிறான். ஏசாவுக்கு வெகுமதி அனுப்புகிறான், மந்தைய பிரிக்கிறான். அப்படிதானா? மந்தையை பிரித்து முன்னால ஒரு கூட்டத்தை அனுப்புகிறான், பின்னால ஒரு கூட்டத்தை அனுப்புகிறான், வேலைக்காரன் அனுப்புகிறான். தனக்கு பிரியமான ரேகாயில எல்லாத்தையும் கடைசியில் செய்யறான், அங்க கொண்டு வரதை பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, அவன் என்ன செய்யறான், அந்த 21 வாசிக்காப்போ ஏன்னா 20 வாசிக்கிறோம், முன்னே வெகுமதி அனுப்பி அவனை என்ன செய்யறான், சாந்தப்படுத்தி கொண்டு பின்பு அவன் முகத்தை என்ன செய்வேன் பார்ப்பேன். ஏன்னா பைபிள்ல நீதிமொழியில் வாசிக்கிறோம், வெகுமதி என்ன செய்யுமா, என்ன முடிக்கிறீங்க? 21:4 வாசிக்க நீதிமொழிகள். நீதிமொழி நீங்க வாசிக்கலாம் தெரியுது. அதில் வெகுமதி பத்தி இருக்கா? 25. அந்தரங்கமாய் கொடுக்கப்பட்ட வெகுமதி எதை தணிக்கும்? இப்ப இவருக்கு என்னது, அண்ணன் தான் மேல கோபம் இருக்கிறான், அதனால தணிக்கிறதுக்கா என்ன அனுபவிக்கிறாரு? எல்லாம் பாருங்க பிளான், யாக்கோவுடைய பக்கா பிளானை பார்க்கிறோம். செய்கிறான். கடைசியில் அவன் நல்ல மாந்ததை பார்க்கிறோம். எதுக்குப்பா அப்படின்னு சொல்லி
இது சாதாரண காரியம் இல்லை, விளையாட்டான காரியம் இல்லை. பிளான், நல்லா பிளான் பண்ணுறான் எப்படி செய்யலாம். முதல்ல லேயால் போனாலும் வேலைக்காரன் போனாலும் பரவாயில்ல, எல்லாம். அப்போ இவர் எல்லாருமே ஆரம்பத்திலிருந்து எல்லாவற்றையும் திட்டமிட்டு வந்ததை நாம் பார்க்க முடியும். யோசேப்பின் வாழ்க்கையிலையும் பார்த்தீங்கன்னா சகோதரர்களை அவன் வெளிப்படுத்துகிறான், தன் சகோதரர்கள் எல்லாத்தையும் மறுபடி செய்கிறான். அப்போ அவன் செய்த ஒரு காரியத்தையும் சொல்லி அடுத்தடுத்த பகுதிக்கு வேகமாக நான் போக விரும்புகிறேன். 46ஆம் அதிகாரத்தில் நீ வாசிங்க. வேதம் முழுதுமே தேவனுடைய மனிதனுடைய திட்டங்கள் ஒரு பிளான் பண்ண பார்க்கிறோம். இப்போ யோசேப்பின் சகோதரர்களை வரவழைக்க முன்பதாகவே யாக்கோபு ஒரு திட்டம் பண்ணுகிறார். ஏன்னா எந்த இடத்துல அவனை தங்க வைக்க காக்கலாம், எந்த இடத்துல அவர்கள் இருக்கலாம், எய்த்தில் இப்படிப்பட்டவர்கள், எபிரேயர் இப்படிப்பட்டவர்கள், அவளுக்கு வந்து அகாமடேட் பண்ணா எப்படி என்ன செய்யலாம் என்பதை அவன் நல்ல பிளான் பண்ணி அவள் வந்த பிறகு அவன் சொல்லுகிறான். வாசிங்க 31 வாசிங்க. அப்போ அவர்கள் மேய்ப்பர்கள் தொழில் உங்களை பார்த்தாங்க. பார்த்த திட்டம் அவன் யோசித்து அவன் பிளான் பண்ணி இப்ப எல்லாரையும் வர சொல்லி இருக்கிறான். இப்ப ஒரு சொல்லி தரான். இப்ப உன்னை அழைத்து என்னன்னு கேட்டா ஏன் தெரியுமா? வாசிங்க. பார்த்தீங்களா, எல்லா பிளான் பண்ணி ஏதாவது இடத்த கொடுங்க அப்படிலாம் கேட்கல. கோசேன் பகுதியை தெரிந்து கொண்டான், பிளான் பண்ணி தன் சவுல் சொல்றான், இப்படி போனா ராஜா அப்படி என்ன செய்வாரு, கேட்பாரு, இதை சொல்லு. அப்ப அதெல்லாம் ஒரு குழப்படி இல்லைன்னா எப்படியோ குழப்படியாக இருக்கும். திட்டமிட்டார்கள். தேவ மனிதர்களுடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது எல்லாரும் திட்டமிட்டதை பார்க்கும் தெரியும். பார்வோன் தேவ ஜனங்கள் பெருகக்கூடாது ஒரு திட்டம் போட்டான். என்ன திட்டம் போட்டான்? மருத்துவ சொல்லிவிட்டு அவங்கள என்ன செய்ய, ஆண் பிள்ளையான என்ன செய்ய கொண்டு போடு, அதுக்கு பிரச்சனை நைல் நிறுத்திக்கு என்ன செய்ய, அது அவனுடைய திட்டம். ஆனால் அந்த திட்டம் நிறைவேறல. ஆனால் அந்த உபாய தந்திரங்களை அவனுடைய யோசித்த திட்டங்களை பார்க்கிறோம். அப்ப நம்முடைய தேவன் சரி, ஜனங்களும் சரி, அவள் திட்டமிட்டு செயல்பட்டார்கள். நெகேமியாவில் நீங்க பார்த்தீங்கன்னா விசாரிக்கிறான். யூதா தேசம் வந்தவர்கள் விசாரித்த உடனே அலங்க இடிபட்டது, ஆலவடி எல்லாம் கேட்டதுடனே உட்கார்ந்து அழுகிறான். 3 மாத காலங்கள் அவன் ஜெபிக்கிறான், திட்டமிடுகிறான், ஜெபிக்கிறான், திட்டமிடுகிறான். 3 மாத காலங்கள். 3 மாதத்துக்கு பிறகுதான் ராஜா விடுதல் சில காரியத்தை கேட்கிறான். அந்த முதல் அதிகாரத்துக்கு 2வது அதிகாரத்துக்கு 3 மாதங்கள் கேட்ட உடனே அவன் திட்டமில்லாத இருந்திருப்பானா, யோசிப்ப இருங்க ராஜாவே, கொஞ்சம் யோசிச்சு என்ன செய்யறேன் சொல்றேன், பிறகு பார்க்கிறேன். இல்லை, ராஜா கேட்கிறேன், என்னப்பா என்ன விஷயம், என்ன காரியம்? வாசிங்க. அப்போ நெகேமியா புத்தகம் 5, 7, 8 வாசிங்க. 3வது அதிகாரத்திலையா, 3ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் 3-5 வசனம். இப்ப கேட்ட மாத்திரத்தில் அவன் திரும்ப கீழே சொல்ற காரியத்தை பார்க்கிறோம். விவரமாய் சொல்ற அவன் சொல்லிய காரியங்களை நான் பார்க்கும் பொழுது அந்த வசனத்தில் நான் பார்க்கிறோம். அவன் ராஜா இப்ப என்ன செய்யலாம், எப்படி என்ன அப்படின்றத அவன் சொன்னவல்ல, நேரடியாய் சொல்வதை பார்க்கிறோம். நீர் என்னை அனுப்ப என்ன செய்யறேன், வேண்டிக் கொள்கிறேன். யாரையும் அனுப்பல, பிளான் பண்ண நான் தான் என்ன செய்யணும், போகணும். போயிட்டு அது மாத்திரமல்ல, எவ்வளவு நாள் செல்லும் என்று ராஜா சொன்னபோது கேட்கிறான், இத்தனை நாட்கள் செல்லும். அப்ப இதெல்லாம் திடீர்னு சொல்லலாங்க. அவன் ஏற்கனவே திட்டமிடுகிறான். ராஜா அப்படி கேட்டா எவ்வளவு நாள் ஆகும், என்ன காரியம் என்ன, அது மாத்திரமல்ல, அடுத்தவன் கேட்கிறான் 7ஆம் வசனத்தில், யூதா தேசத்துக்கு போனால் எனக்கு கடிதங்கள் கொடுக்கணும், அது மாத்திரம் தங்க போகிற வீட்டின் வேலைக்கு வேண்டிய மரங்கள்லாம் தரணும், எல்லாவற்றையும் வேண்டிக் கொண்டு கேட்கிறதா பார்க்கிறோம்.
அது பிறகு நீங்க பார்த்தீங்கன்னா அந்த வருகிறான். வந்த பிறகு 12ஆம் வசனத்தில் சில மனுஷரை கூட்டிக் கொண்டு ராத்திரியில் எழுந்து நகர சோதனை செய்தான். ஆனாலும் எருசலேமுக்கு செய்யும்படி என் தேவன் என் மனதில் வைத்ததை அவன் என்ன சொல்றா, தேவன் கொடுத்த திட்டம் விளங்குச்சா? அந்த பிளான், என்ன செய்ய போறேன், என்ன திட்டம் அப்படி சொல்லல. அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு என்ன செய்யலாம், போய் பார்வையிடுகிறேன். நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும், பார்வையிடுகிறான். பார்வையிடு எப்படி இந்த ஆண்டவர் கொடுத்த திட்டத்தை நிறைவேற்றணுமே எல்லாம். அப்ப தேவ மனிதர்கள் எல்லாருமே அவர்கள் திட்டத்தோடு செயல்பட்டிருக்கிறார்கள். திட்டத்தோடு செயல். அப்ப நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் இந்த நாட்களில் என்ன விரும்புகிறார்னா, எந்த காரியமான குடும்ப காரியமானாலும், நான் பின்னால் சில காரியத்தை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். எந்த ஆவிக்குரிய காரியமானாலும், உலக பிரகாரமான காரியமானாலும், எல்லா காரியத்திலும் என்ன அவசியமா இருக்கிறது? சத்தமா சொல்லுங்க, திட்டமிடுதல் அவசியம். இன்னைக்கு வெறும் திட்டம் மாத்திரம், திட்டம் மாத்திரம் போதுமானது, திட்டமிடுதல் வேணும். அது பிறகு ஜெபம் என்ன செய்யணும்? பிளானிங் அண்ட் பிரேயிங். ஜெபம் இல்லாத திட்டமிடுதல் பிரயோஜனம் இருக்காது. ஆண்டவரே இப்படி திட்டமிட்டிருக்கேன்னு சொல்லி அதற்காக தேவ சமூகத்தில் என்ன செய்யணும்? ஜெபிக்க வேண்டும். இன்னைக்கு எந்த ஒரு மீட்டிங் நடத்தினாலும் பிளானிங் கமிஷன் போடுறாங்க, பிளானிங் மீட்டிங் போடுறாங்க. அந்த நாட்டில் மதுரை தமுக்கு மைதானத்தில் ஏகப்பட்ட மீட்டிங் நடக்கும். அந்த மீட்டிங் நடத்துறதுக்கு பார்த்தீங்கன்னா பிளானிங் மீட்டிங், எத்தனையோ பிளானிங் மீட்டிங் போடுவார்கள். அதை அப்படி செய்யணும் இப்படி செய்யணும். ஏன்னா அவ்வளோ பெரிய மீட்டிங்கை சக்ஸஸாக என்ன செய்யணும்? நடத்துவதற்கு பிளான் பண்ணலன்னா ஒன்றும் செய்ய முடியும். யார் யார் எந்த பொறுப்பு டெலிகேட் பண்ணி எந்தெந்த காரியத்தை எப்படி செய்யணும் எல்லாம் பல மாதங்களுக்கு முன்னாலே, சில மீட்டிங்லாம் ஒரு வருஷத்துக்கு முன்னாலே பிளானிங் மீட்டிங் நடக்குது. சில ஃபாரினர்ஸ் வரும்போதெல்லாம். இன்னைக்கு நம்முடைய வீடுகளில் சில நேரத்தில் குழப்படி, நம்முடைய காரியங்களில் பிரச்சனை, பல காரியத்தில் ஒழுங்கில்லாத நிலைமை என்னென்னா, எந்த பிளானுமே யாரும் கிடையாது. முடிஞ்சா பார்ப்போம், அது பிறகு என்ன வேணாலும் செய்வோம் அப்படின்னு பார்க்குறது. அதெல்லாம் கத்த இந்த காலவெளியிலே உள்ளத்தில் பாரப்படுற காரியம், நம்முடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய காரியமானாலும், உலக பிரகாரமான காரியம், பிள்ளைகளுடைய படிப்பினாலும், எந்த காரியமானாலும் ஒரு திட்டமிடுதல் மிக மிக அவசியம். ஒரு தேவனை மனுஷன் சொன்னார், if you fail to plan, you are planning to fail. தமிழில் சொல்றேன், நீங்க திட்டமிடுவதற்கு தவறுவீர்களானால் தவறுவதற்காகவே என்ன செய்யறீங்க? திட்டமிடுறீங்க. ஆகவே தேவ மனிதனுடைய பட்டியலில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருவரும் அந்த திட்டத்தை இட்டதை நாம் பார்க்கிறோம். ரொம்ப அழகான புத்தகம் எஸ்தரின் புத்தகம் நமக்கு நல்லா தெரியும். 2 பேருடைய திட்டங்களை நாம் பார்க்கிறோம். ஒன்று ஆமானுடைய திட்டத்தை பார்க்கிறோம், இன்னொரு பக்கம் யாருடைய திட்டத்தை பார்க்கிறோம்? எஸ்தரின் திட்டத்தை பார்க்கிறோம். ஒரு மனிதன் முர்தேக்காய் எலும்பவில்லை என்பதற்காக, அவன் நமஸ்கரிக்கவில்லை, அவன் தன்னை மதிக்கவில்லை என்பதற்காக ஆமான் ஒரு பெரிய திட்டத்தையே போடுகிறான். அவனுடைய ஜாதி ஜனங்கள் எல்லாவற்றையும் அழித்து விட வேண்டும் என்று நான் பார்க்கிறோம். அது விவரமாக வாசிப்பதற்கு நேரம் இல்லை. திட்டமிட்டு தேசம் முழுவதும் ராஜாவிடத்தில் சொல்லி எப்படி அவன் பிளான் பண்ணான் பாரு, எல்லாத்தையும் அழிக்கும்படியாக அவன் திட்டமிட்டதை பார்க்கிறோம். அதனால பல நேரங்களில் சொல்றோம், ஆண்டவரே ஆமானின் திட்டங்களை என்ன செய்யும்? அபத்தமாகும். அவன் திட்டம். அதே நேரத்தில் எஸ்தருடைய வாழ்க்கையில அவள் போட்ட திட்டத்தை நீங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அவசரப்படலை. அது அந்த திட்டமிடுதல் என்பது ஏதோ நினைச்ச நேரத்தில் செஞ்சிடறதில்லை, அல்லது படாரும் வாய்க்கு வந்து சொல்றதில்லை, ஏதாவது காரியத்தை நடத்துறதில்லை. நம்ம என்ன பண்ணிருப்போம்? நேராக போய் ராஜாட்டா சொல்லியிருப்போம். இல்லை, அவர் சொன்ன காரியம் என்ன? 3ஆம் அதிகாரத்தில் நான் பார்க்க எஸ்தரின் புத்தகத்தில் வாசிக்கிறோம். இப்படியாய் முர்தேக்காய் மூலமாய் காரியத்தை கேள்விப்பட்ட பின்பு அந்த 3ஆம் அதிகாரத்தில் அவன் செய்த ஒரு காரியத்தை வாசிக்கிறோம்.
ஆனால் எஸ்தர் செய்த காரியத்தை 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் அவர்கள் அவனுக்கு போட்ட தூக்கு மரத்தை குத்து நம்ம வாசிக்கிறோம். இப்போ 3ஆம் வசனத்தை வாசிங்க. 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். இப்ப என்ன சொல்லப்படுகிறது? ராஜ்யத்துல பாதி கேட்டாலும் உனக்கு என்ன செய்யப்படும்? கொடுக்கப்படும். என்ன வேணுமானு கேளு. இப்ப நம்ம அங்க இருந்திருந்தோம்னா இந்த சூழ்நிலையில என்ன சொல்லிருப்போம் யோசிச்சு பாருங்க. என்ன சொல்லிருப்போம் யோசிச்சு பாருங்க. ஆனா she planned very wisely. ரொம்ப ஞானத்தோடு திட்டமிட்டதை பார்க்கிறோம். ஏன்னா இப்ப ஆமான் ராஜாவுக்கு அடுத்த நிலைமையில இருக்கிறான். அவளுக்கு ரொம்ப ட்ரஸ்ட்வர்தி பர்சனா இருக்கிறான். அவர் சொன்ன ஒரு காரியத்தை வாசிக்கும் பொழுது 4ஆம் வசனம், ராஜாவுக்கு சித்தமானால் நான் தமக்கு செய்வித்த விருந்துக்கு ராஜாவும் ஆமானும் இன்றைக்கு என்ன செய்யணும்? வரணும். அந்த பகுதியை வாசி பார்த்தால் எவ்வளவு அவள் திட்டமிட்டு காரியங்களை செயல்படுவதை பார்க்கிறோம். அந்த கடைசியில் வெளிப்படுத்தும் பொழுது கூட ரொம்ப ஞானமாக செயல்படுவதை நான் பார்க்க முடியும். எல்லாம் செய்து கொண்டு வர பார்க்கிறோம். கடைசியில் அந்த 7ஆம் அதிகாரத்தில் வரும்பொழுது திரும்ப கேட்கிறான், நீ கேட்கிற மன்றாட்டு என்ன? 7ஆம் அதிகாரத்தில் விருந்து மாறி மாறி வருகிறது. 3ஆம் வசனத்தில் 4ஆம் வசனத்தை வாசிங்கன்னா உடனடியாக ஆமானுடைய பேரை சொன்னாலா? இல்லை, ராஜாவின் வாயிலிருந்தே வார்த்தையை கேட்க வைக்கிறாள். அந்த சத்துரு யாருன்னு ராஜா கேட்ட பிறகு அப்பதான் யார் சொல்கிறாப்ப? துஷ்டாமன். இவையெல்லாம் நமக்கு வேதத்தில் தேவன் ஏன் எழுதி வைத்திருக்கிறார்? இவையெல்லாம் நமக்கு படிப்பினைகள். நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் காரியங்களை திட்டமிட்டு என்ன செய்யணும்? நான் போன நான் பேசினேன் மரியாதை குறித்து. அவள் பாராட்டத்தக்கதான காரியத்தை செய்தால் நழதம் என்றும் தைலத்தை ஊற்றினான்னா சி பிளான். அவள் திட்டமிட்டாள். அதுதான் அவ்வளோ நாட்கள் அந்த பணத்தை சேகரித்து எப்படி செய்யலாம், தன்மை வெளிப்படுத்த என்ன செய்யலாம் திட்டமிட்டவள் செல். உடனே ஒரு நாள் வந்ததில்லை. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை குறித்து நாம் திட்டமிட வேண்டும். திட்டம் நேரம் கிடைச்சா ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னா நேரம் கிடைக்குமா? கிடைக்காது. ஆவிக்குரிய வாழ்க்கை ஆண்டு சொன்ன முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அப்படி நீதி என்ன செய்யுங்க. அப்போ ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும். ஆண்டவர் நான் எப்படி தர்றது? ஆண்டவருக்கு எப்படி நேரம் கொடுக்கலாம்? பைபிள் வாசிக்கிறோம். பிசி ஷெட்யூல் தான். எல்லாருக்கும் வேலை இல்லாத ஆட்கள் இல்லை, எல்லாரும் வேலை மிகுந்தவர்கள், வேலை மத்தியில் தான். அப்போ திட்டமிடணும். இன்னைக்கு இவ்வளோ பைபிள் வாசிக்கணும், இவ்வளோ ஜெபிக்கணும், இவ்வளோ காலையில் வாசிக்கணும். அப்படி திட்டமிடலான்னு சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னேற முடியாது. இவ்வளோ நேரமாக ஜெபிக்கணும், ஒரு திட்டம் பிளான் பண்ணணும். ஒவ்வொரு நாள் ஷெட்யூல் வேகமாக போகுது, காரியங்கள் மாறிக்கொண்டிருக்கிறது. இந்த பிப்ரவரி வந்து முடிய போகுது, மார்ச் மாதம் வரப்போகுது. மார்ச் மாதத்தை பற்றி சொல்லுவாங்க, ஒரே மார்ச்சாக போயிடும். அது அவ்வளோதான், மார்ச் மாதத்தில் போயிடும். பிள்ளைகள் பரீட்சை, அவ்வளோதான் முடிச்சு. காலங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆனால் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் நிலைமை என்ன? இந்த வாரம் பிரேயர் வீக்னு சொல்லியிருக்கிறேன். ஏற்கனவே ரொம்ப பேர் திட்டம் போட்டிருப்பீங்க, எப்படி வந்து எட்டி பார்க்கக்கூடாதுன்னு. சார் அவர் சொல்லட்டும், ஜவாரம் நடக்கும், அதுக்கு ஜவக்கதம் ஒரு கொஞ்சம் போய்கிட்டு இருப்பாங்க. இல்லை, திட்டம் போகணும். ஏதாவது ஒரு கல்யாணத்துக்கு போகிறதுக்கு எத்தனை மாதம் முன்னாடி திட்டம் போடுறீங்க? திட்டம் போடுறோமா இல்லையா? சொல்லுங்க. போடுறோம். இப்படியா லீவ் எடுத்தாது போகணும். வாய்ப்புள்ளவர்கள், வாலிபர்கள், முடிந்தவர்கள், முடியாமல் பதிலாக வயசானவங்க, தூரமாக இருக்கிறவங்க, அவளுக்கு பிரச்சனை இல்லை, விதிவிலக்கு. மற்றவர்களுக்கு கர்த்தரை தேட வேணும், திட்டமிடணும். ஏதாவது ஜெபத்தில் பங்கு வரணும், அப்போ வேலையை ஒதுக்கணும், மற்ற காரியங்களை கொஞ்சம் செய்யணும். திட்டமிட்டால் வந்து பங்கு வர முடியும். திட்டம் இல்லைன்னா ஒரு வருஷம் இல்லை, ஒரு வருஷம் முழுசும் ப்ரேயர் வீக் நடந்தாலும் வரமாட்டோம், வர முடியாது.
உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் இந்த வருஷத்தில் அதுதான் இந்த பைபிளை பிரிண்ட் பண்ணி ஏன் கொடுக்குறோம் அப்படின்னா, ஒரு திட்டம் எப்படியாவது இந்த வருஷத்துக்குள்ளே என்ன செய்யுங்க, ஒரு முறையாவது பைபிளை என்ன செய்யுங்க, வாசித்து முடிங்க. இல்லைன்னா முடிக்க மாட்டோம், 10 வருஷம் ஆனாலும் பைபிள் வாசித்து முடிக்க மாட்டோம். ஸோ இந்த வருஷத்தில் தேவனுக்குரிய காரியங்களுக்கு திட்டமிடுங்கள். ஆத்மாக்களை ஆதாயம் திட்டமிடு, சுவிசேஷம் சொல்லுவ திட்டமிடுங்க. நீங்கள் திட்டமிடலன்னு சொல்லலை, நம்முடைய திட்டமிடலை அப்படின்னா நான் சொன்ன ஜெபங்களை எந்த காரியத்திலையும் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கை முன்னேற முடியாது. தேவனுக்குரிய காரியம் முதல்ல வைத்து தேவனுக்காக என்ன செய்யலாம். நான் சொன்னேன் போன அவள் தேவனால் பாராட்டத்தக்கதான காரியத்தை செய்தாள். இப்போ இந்த வருஷத்தில் ஆனால் ஆண்டவருக்கு பாராட்ட முடியாது என்ன செய்யலாம், பிளான் திட்டமிடுங்க, ஜெபம் பண்ணுங்க, தேவன் நடத்துவார். ஃபாதர் பாடின பாடல், திட்டங்கள் தருபவர் தருவார். அவர் திட்டம் இல்லைன்னு சொன்னால் ஒன்றும் செய்ய முடியாது. இப்போ நான் 110ஆம் சங்கீதத்தை டீச் பண்ணணும்னு சொல்லி நான் திட்டமிட்டு டீச் பண்ணுறேன். எதையாவது ஒன்று டீச் பண்ணோம்னா வாரம் எதையாவது ஒன்று சொல்லிட்டு போவேன், அவ்வளோதான். இல்லை, அதுக்கு எஃபோர்ட் எடுக்கிறேன், உட்காரேன் பல மணி நேரங்கள், பல தேவ மனிதர்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்க பார்க்கிறேன் நான். சுவாமிக்குரிய காரியங்களை குறித்து உங்கள் ஜீவியத்தில் நீங்கள் திட்டமிட வேண்டும். பலருடைய வாழ்க்கையில் எல்லா காரியங்களும் திட்டமிட்டு கொண்டு வரதை பார்க்கிறோம். அந்த ஆவியுடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவனுடைய திட்டமிடுதல், ராஜாவாக வந்த உடனே முதல் திட்டம் என்னன்னா, ஆசரிப்பு கூடாரத்தில் இருக்கிற உடன்படிக்கைப்படி என்ன செய்யணும், கொண்டு வரணும். அப்படி திட்டம் முடியாது, அதுக்காக திட்டம் போடுகிறான். முதல்ல ஃபெயிலியர் ஆயிடுச்சு, விட்டானா விடல. ஏன் ஃபெயிலியர், நான் போட்ட திட்டம் ஏன் போச்சு, திரும்ப உட்காருகிறான், ஜெபிக்கிறான், வேதத்தை ஆராய்கிறான், திரும்ப கண்டுபிடிக்கிறான், திரும்ப கொண்டு வருகிறான். அதுக்கு என்று ஒரு கூடாரத்தை போடுகிறான் அவன். யோசிச்சு பாருங்க. ஆவிக்குரிய காரியத்திற்கு நம்முடைய வாழ்க்கையில் திட்டமிடுதல் மிக அவசியம். நீ பைபிள் வாசிப்பதற்கும் சரி, ஜெபிப்பதற்கும் சரி, ஆராதனை காரியம் சரி, ஊழியமானாலும் ஸ்பிரிச்சுவலா எந்த காரியமானாலும் அதுக்கு திட்டமிடுதல் தேவை. நேரம் இருந்தால் முடிஞ்சா பார்ப்போம், வந்தா பார்ப்போம் அப்படின்னு ஒரு நாள் வராது. சாகிற வரைக்கும் ஆண்டவருக்காக ஒன்றும் செய்ய முடியாது. திட்டமிடு. எப்படியாவது சிலருக்கு சுவிசேஷம் கூட வேலை பார்க்குறாங்களா, அவளுக்கு எப்படியாவது நச்சையை சொல்ல முடியாது, திட்டமிடுங்க. சமயங்களை எதிர்பாருங்க, தேவன் ஏற்ற ஜெபிங்க, ஆண்டவர் ஏற்ற வேலையை தருவார். வார்த்தை ஆண்டவரை பற்றி சொல்ல வந்துவார் என்கிற ஒரு வார்த்தை தான். ஸோ இதுவரை ஒருவேளை நம்ம ஃபெயிலியர் ஆகிருக்கலாம். இந்த 2024 5ஆம் வருஷத்தின் 2 மாதத்தை முடித்து 3ஆம் மாதத்தில் போகிறோம். இந்த மாதத்தை திட்டமிடும். என்னுடைய ஆவிக்கு இந்த மாதத்தில் இவ்வளோ நேரம் ஜெபிக்க போகிறேன், இவ்வளோ பைபிள் வாசிக்க போகிறேன். சொல்லுவாங்க ஞாயிற்றுக்கிழமை 6ஆம் தேதி வரும்போது திட்டமிடும். முதல் நாளே நேரத்தை திட்டமிட்டீங்கன்னா இன்னைக்கு காலையில் 7:30 வரலாம். ஒரு சாத்தியம் இல்லை, சாத்தியம் உண்டு. அப்படின்னா நைட் சீக்கிரம் தூக்கத்துக்கு போவோம், அதிகாலை சீக்கிரம் எந்திரிப்போம். அப்படி இல்லைன்னா நைட்டு முழுசும் வாட்ஸ்அப்பையும் டிவியையும் யூடியூப்பையும் பார்த்துட்டு அதிகாலையில் கொட்டாய் விட்டுக்கிட்டு அப்புறம் இங்கே வந்து தூங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நிலைமை உண்டாயிரும். திட்டமிடுங்க. ஞாயிற்றுக்கிழமை 6ஆம் இப்போ உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை 6 இன்னைக்கு 6ஆம் முடிச்சுன்னா நீ அடுத்த வாரத்துக்கு நான் திட்டமிடுறேன். என்ன மெசேஜ் கொடுக்கலாம், எதை பேசலாம், என்ன காரியம் செய்யலாம், நேரத்தை செலவழிக்கிறோம். நீங்களும் திட்டமிடு. ஏதோ இங்கே விடிஞ்சிச்சு ஞாயிற்றுக்கிழமை காலண்டரில் இங்கே ஞாயிற்றுக்கிழமை போயிருக்கு, அதனால தலையை காட்டி வந்துடுவோம். அப்படி இல்லை. நம்முடைய ஆண்டவர் எல்லாவற்றும் ஒழுங்கின்படி செய்கிற கர்த்தர். உங்கள் பர்சனல் லைஃப்லையும் ஜெபிப்பதற்கு நேரம் அதற்கு திட்டமிடு. குடும்ப வாழ்க்கை குறித்து திட்டமிடு. பிள்ளையுடைய படிப்பின் காரியங்கள், எல்லா காரியங்களை குறித்து திட்டமிட வேண்டும். என்ன செய்யலாம் அப்படின்றது விசேஷமாக அவருடைய நேரங்களை திட்டமிடுங்க. டைம், நேரம் என்பது திட்டமிட்டு செலவழிக்கப்படவில்லை, ஆனால் நேரங்கள் மிக விரைவாக ஓடிடும். விடிஞ்சது மாதிரி தான் இருக்கும், அதுக்குள்ள என்ன வந்துடும், ராத்திரி வந்துடும். ஃபுல்லாக பிஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் பட் டூயிங் நத்திங். ரொம்ப பிஸியாக இருப்போம், அன்னைக்கு பார்த்தா ஒன்றுமே என்ன செய்யலை. ஏன்னா திட்டமிடலை. இன்னைக்கு எந்திரிச்சு இன்னைக்கு இந்த காரியத்தை செய்யணும், இந்த காரியத்தை நடக்கணும். ஒருவேளை நான் சொல்றதுபடி எல்லாமே ஃபுல்லாக போகிறதில்லை, நேர்த்தியாக போகிறதில்லை. சில ஃபெயிலியர் செயல்படலாம், திரும்ப ரெக்டிஃபை பண்ண வேண்டும்.
நேரங்களை எப்படி சொல்ல வாதிய பிள்ளைங்க, உன் நேரங்களை நீங்கள் திட்டமிடு. எவ்வளோ நேரம் படிக்கிறீங்க, எதற்காக எவ்வளோ நேரம் செலவழிக்கிறீங்க, நீங்கள் திட்டமிட்டீங்கன்னு சொன்னால் இருக்கும். பாருங்கள், இப்போ ஸ்கூலில் படிக்கிறாலும் சரி, எங்கேனாலும் சரி, காலேஜ்னாலும் சரி, எல்லாத்துக்கும் என்ன இருக்குது? டைம் டேபிள் இருக்குது. அப்படி தானே? டைம் டேபிள். ஏன் டைம் டேபிள் இருக்குது? பாடம் நடத்துறதுக்கு, வாத்தியார் ஒழுங்காக கிளாஸ் வர்றதுக்கு. சரிதானே? எந்த வாத்தியாராவது என்னைக்காவது பாடம் நடத்துகிறோம் அப்படின்னா பாடம் நடக்குமா பிள்ளைகளுக்கு? இருக்காது. ஒன்றும் நடத்த போகிறதில்லை. ஸோ நமக்கு ஒரு டைம் டேபிள் வேணும். உங்கள் வீட்டில் சிலர் வீட்டிலலாம் திங்கக்கிழமை இன்னும் குழம்பு சாப்பாடு, காலை சாப்பாடு, மத்தியானம் சாப்பாடு, கார குழம்பு, சில வீடுகளில் போட்டு வச்சுருக்காங்க டைம் டேபிள். நம்ம போய் பார்க்குறது ஒன்று. புதன்கிழமைனா மட்டன், சனி மட்டன், இடையில சாம்பார், வெள்ளிக்கிழமை சாம்பாரா ஏதோ சாம்பார் நினைக்கிறேன். அப்போ சாப்பாட்டுக்கெல்லாம் டைம் டேபிள் போடுறோம் பார்த்தீங்களா? சில ரெகுலராக இன்னைக்குன்னா இந்த சாப்பாடு தான் இந்த வீட்டில் ஆணித்தரமாக சொல்ல முடியும். ஏன்னா அவங்க டைம் டேபிள் கரெக்டாக இருக்கும். இன்னைக்கு பொங்கல்னா பொங்கல் தான். ஏன் அந்த ஆவிக்குரிய வாழ்க்கை கொஞ்சம் வரக்கூடாது பாருங்களேன். மற்ற காரியத்தை அதே மாதிரி திட்டமா அதே மாதிரி டைம் டேபிள் போடுது. நான்லாம் என் ஆரம்ப நாட்டில் அப்படி டைம் டேபிள் போட்டிருக்கேன். இப்போயுமே சில காரியத்தை எழுதி வைக்கிறேன். ஒரு நாளைக்கு என்னென்ன செய்யணும்னா திட்டம் இல்லைன்னா செய்ய முடியாது, தெரியும். முந்தின அதுக்குன்னே ஒரு கார்டு பிரிண்ட் பண்ணி வச்சுருந்தேன். பிரிண்ட் பண்ணி வச்சுட்டு அதில் இன்னைக்கு என்னென்ன செய்யணும், எத்தனை மணிக்கு என்னென்ன செய்யணும், வெளியே போனால். ஏன்னா ரெண்டு காரியம் சொல்லுவாங்க, அந்த ஊழியக்காரரும் வியாபாரிகளும் ஒழுங்கு இல்லாத ஆட்கள் வாங்க. பிஸ்னஸ் பீப்புளுக்கும் ஊழியக்காருக்கும் என்ன ஒழுங்கே இருக்காதான். ஏன்னா எந்நேரமும் ஆள் வருவாங்க, எப்போ சாப்பிட்றாங்க, எப்போ தூங்குறாங்க ஒன்றும் தெரியாது. அப்படி ஒழுங்கற்று போகக்கூடாது என்பது என்னுடைய நிலைமை, என்னுடைய விருப்பம். ஸோ அதே மாதிரி ஒரு டைம் டேபிள் போடக்கூடிய வீட்டிற்காக, குடும்பத்துக்காக, குடும்ப ஜெபம் இத்தனை மணிக்கு கரெக்டாக அந்த டைம் உட்காருங்க. எப்படி பொங்கல் நீங்கள் போடுறீங்களோ அதே மாதிரி பொங்கல்னு போடுக்கிறீங்களா, அன்னைக்கு கட்டாயம் பொங்கல் தானே வைக்கிறீங்க, அது மாதிரி வைங்களேன். குடும்ப ஜெபம் எத்தனை மணிக்கு, இந்த காரியம் எப்படி. அப்போ வேலைக்கு லேட்டாக போக மாட்டீங்க. வழங்க சவங்களுக்கு டைமை சேவ் பண்ணி வேலைக்கு போகலாம். உங்களுடைய டைம் அதில் நீங்கள் பிளான் பண்ணு. அதே மாதிரி நீங்கள் சம்பாதிக்கிற சம்பாத்தியத்தை என்ன செய்யணும், பிளான் பண்ணி. இல்லாட்டி 1 லட்சம் ரூபா வாங்கினாலும் மாத கடைசியில் 1 பைசா இருக்காது. திட்டமிடு. எவ்வளோ வருமானமானால், உங்கள் சம்பளம் எவ்வளோ சம்பளமோ, குறைந்த வருமானம் எந்த காரியம், ப்ரையாரிட்டி கொடுத்து திட்டமிடு. நான் ஊழியத்தின் ஆரம்பத்தில் வாடகை வீட்டில் இருக்கும்போது திட்டமிடுதல். அப்புறம் பணம் கிடையாது. முதல் ஆண்டவருக்காய் கர்த்தர் கொடுக்கிற பங்கு முதல்ல. 2வது வீட்டு வாடகை. ஏன்னா வீட்டில் வாடகை கொடுக்காட்டா வீட்டுக்காரன் வந்து சண்டை ஓடுவான். பிறகு கடைசியில் அது கேவலம் போயிடும். ஊழியம் செய்ய நமக்கு என்ன செய்யும், கேவலமாயிரும். நான் செஞ்ச காரியம், நான் கற்றுக் கொடுக்குற காரியம் அதுதான். சாப்பாடு இருக்கோ இல்லையோ முதல்ல கர்த்தர் கொடுத்துட்டு 2வது என்ன செய்யணும், வீட்டு வாடகை. 3வது கரண்ட் பில். 3வது என்னதுங்க, ஏன்னா கரண்ட் உருவிட்டு போயிடும். அது பிறகு நான் சொல்லுவேன், அரிசியை முதல்ல வாங்குங்க. அரிசியை முதல்ல வாங்கினா கஞ்சி கூட என்ன செய்யலாம், போட்டு காய்ச்சி குடிச்சிக்கலாம். சிலருக்கு சம்பளம் வந்தவொடனே எல்லாம் தடா புடால் ஆகி கடைசியில் கஞ்சியில் முடியும். சரி சொல்லுவாங்க, அதுதான் பாச நாங்கள் டைம் டேபிள் சாப்பாடு டைம் டேபிள் போட்டிருக்கோன்ற மாதிரி இருக்குது இப்போ. ஏன்னா இன்றைக்கி பல வீடுகளில் இந்த ஒழுங்கு இல்லாதனால கடன் வாங்கியிருந்தேன்னா கடன் எவ்வளோ கொடுக்கறது, அது திட்டமிடுங்க. ஸோ திட்டம் இல்லைன்னா நம்ம வாழ்க்கையில் எந்த காரியத்தை நேரத்தை செய்ய முடியாது, சரியாக செய்ய முடியும். எனக்கு காலையில் கத்த ஆவியான போனத்தில் இந்த காரியத்தை பாரப்படுத்தினார். உள்ளத்தில் இந்த வசனத்தை கொடுத்தார், பாரப்படுத்தினார். ஸோ ஃபைனான்ஸில் விசேஷமாய் நீங்கள் திட்டமிடுங்க. அப்படி திட்டமிட்டீங்கன்னா, ஜெபத்தோடு நீங்கள் திட்டமிடுங்க, அது சரியான விதத்தில் செலவழிப்பதற்கு கர்த்தர் செய்வார். ஒரு பொருள் வாங்கணும்னா கேள்வி கேட்கணும், இது வாங்குவது கட்டாயம் தானா, வாங்கணுமா, அவசியமா. கண்ணில் பார்த்ததெல்லாம் வாங்கணும்னு நினைக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி நம்ம திட்டமிட்டோம்னா நம்முடைய ஃபைனான்சியல்லையும் ஆண்டவர் பாப்பா நம்ம கொடுக்குற காசை கவனமாக செலவழிக்கிறாங்கன்னு கர்த்தருடைய ஆசீர்வாதம் அதில் வரும். அல்லேலூயா. கொஞ்சத்திலே எப்படிப்பட்டவன், வருமானத்தில் தான். சம்பளம் கொடுத்தாலும் கர்த்தர் தான் கையில் காசு கொடுக்குறாரு. அது உண்மையாக இருக்க வேண்டும். நம்ம அப்படி செய்யும்பொழுது கர்த்தருடைய ஆசீர்வாதம் அதில் வரும். நம்ம எந்த திட்டம் இல்லாமல்
பல நேரங்களில் ஏதோ இன்டர்வியூ வருகிறோம் போகிறோம், ஏதோ காரியம் செய்கிறோம்னு சொன்னால் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியாது, ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை செய்ய முடியாது. தேவனுடைய ஒத்தாசை நம்முடைய ஆண்டவர் திட்டமிட்டார் எல்லாவற்றையும் நேர்த்தியாக. யோசிச்சு பாருங்க. அதனால தான் எல்லாம் திட்டமிட்டு சொன்னால் முடிஞ்ச உடனே என்ன சொல்லுது? நல்லா இருந்துச்சு. எல்லாம் அப்படி இருந்துச்சாங்க, நன்றாக இருந்தது, நன்றாக இருந்தது, நன்றாக இருந்தது. எல்லாம் பாருங்களேன். அவன் இந்த காலவெளியில் கர்த்தருடைய கிருபை கேட்ப ஆண்டவரே, அப்படி தனிப்பட்ட வாழ்க்கை, ஸ்பிரிச்சுவல், ஒரு வேலை காரியம், நான் சொன்ன போல சில காரியத்தை பார்த்து ஞாபகப்படுத்தினேன். எல்லா காரியத்திலும் திட்டமிடுதல் அவசியம். நான் சொன்னேன், வெறும் திட்டமிடுதல் மாத்திரமல்ல, ஜபத்தோடு கூடிய திட்டமிடுதல் அவசியம். இந்த வருஷத்தில் இப்படி செய்யணும் திட்டமிடுங்க, இந்த மாதத்தில் இதை செய்யணும் திட்டமிடுங்க, இந்த வாரத்தில் இதை நடப்பிடிங்கன்னு சொல்லுங்க, இன்னைக்கு நான் இதை செய்யணும் திட்டமிடுங்க. அப்படி செஞ்சீங்கன்னா நாட்கள் மிக விரைவாய் போடிக்கொடுவது, நாட்களையும் நம்ம ஆதாயப்படுத்த முடியும். ஹல்லேலூயா. நீங்கள் பின் திரும்பி பார்க்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் பல காரியங்கள், வீணான நேரங்கள் போயிருப்பதை நீங்கள் பார்க்க முடியும். தேவையற்ற நேரங்கள், தேவையற்ற காரியங்கள். உடனே போய் பேச போகிறீங்களா, இவ்வளோ நேரம் தான் டைம் அப்படின்னு கணக்கு வைங்க. சிலருக்கு போய் உட்காந்துட்டாங்கன்னா மணியே தெரியாது. அது ஐயோ இவ்வளோ நேரம் ஆயிடுச்சா, அவ்வளோதான் போச்சு. மற்றோட பேசுகிறேன், டைம் இவ்வளோ நேரம் தான். ஏன்னா சில நேரம் நம்ம பேசிகிட்டே இருக்கலாம், அவங்க எப்படி இருக்காங்கன்னு தெரியாது. ஏன்டா ஒருத்தர் என்னை பேசிகிட்டே இருந்தார், எனக்கு இங்கே உயிர் ஓயிட்டே இருக்கு, பல காரியம் செய்யணும், பல வேலை இருக்குது, பல காரியம் இருக்குது, ஆண்டவரே சோத்திரம்னு அவர் விட மாட்டேங்கிறார். என்ன தெரியும், மற்றவர்களுக்குள்ள வேலை தெரியும், நமக்கு தான் வேலை இல்லாமல் இல்லைன்னா அவங்களுக்கு வேலை இல்லாமல் இல்லை. விளங்குச்சு அவங்களுக்கு? இதெல்லாம் இப்போ கற்றுக் கொடுக்க வேண்டியிருக்கு. இவங்களுக்கு வேலை இருந்ததுனால அவங்கள போய் உட்கார வச்சு பேசி அவங்க உள்ளா ஜோம் பண்ணி ஆண்டவரை எப்போ போவாங்க, ஆண்டவரை எப்போ போவாங்க, ஆண்டவரை இல்லை. நேரங்களை வீணடிக்க வேண்டாம். அந்த நேரங்கள் வீண் பண்ணுமானால் வேதவாசிக்க ஜெபிக்க நேரம் உண்டாகும். ஸோ டைம் ஸ்பெண்ட் பண்ணும். இந்த நாட்களில் எல்லாவற்றையும் நம் ஒழுங்கும் கிரமாய் செய்வோமானால் ஒரு நாளில் ஆண்டவரால் பாராட்டப்படுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ நம்ம தேவனுடைய பிள்ளைகள் என்பவர்கள் ஒழுங்குள்ளவர்கள், எல்லா ஒழுங்கின்படி செய்யும். ஆராதனை என்பது ஒரு ஒழுங்கு, ஜெபம் என்பது ஒரு ஒழுங்கு வைத்திருக்கு. அந்த ஒழுங்கின்படி செய்கிறனால தான் கரெக்ட் டைமுக்கு ஆரம்பித்து கரெக்ட் டைம் முடிக்க முடியுது. எப்பயாவது ஆரம்பிப்போம் எப்பயாவது முடிப்போம்னு சொல்லி ஒழுங்கெல்லாம் இருந்தால் ஒன்றும் ஒழுங்காக இருக்காது. எல்லாவற்றும் எல்லா காரியத்திலும் ஒரு ஒழுங்கு வேணும். நான் செய்து கொடுக்குறேன்னா ஒரு ஒழுங்கு, ஒரு பிளான் பண்ணுறேன், இந்த வசனத்தை இப்படி சொல்லணும், இப்படி செய்யணும், இப்படி திட்டமிடணும். எல்லா வசனம் தெரியும், அதுக்காக தான் ஒரு நோட்டை போட்டு எழுதிட்டு இருக்கிறேன். என் வசனம் தெரியாதனாலே தெரியும் எனக்கு நோயெல்லாம், ஆனால் ஒரு ஒழுங்கு திட்டம் வேண்டும் எனக்கு. எல்லாம் தெரிந்திருந்தாலும் எழுத்தோடு கொண்டு விடுகிறேன். ஸோ நம்முடைய ஆண்டவர் God is a God of order. நாமும் அவரை பின்பற்றுகிற நாம் எல்லாவற்றையும் ஒழுங்காக செய்யும். உங்களுடைய தொழில் நேரம் எவ்வளவு, சாப்பாட்டு நேரம் என்ன, எல்லா காரியத்தையும் கொஞ்சம் ஒழுங்குபடுத்து. ஒருவேளை இந்த இவ்வளோ நாட்களை தவறிருக்கலாம், செய்தி சொல்லாமல் இருக்கலாம், ஆனால் இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் ஒரு திரும்புதல் உண்டாகட்டும். நம்முடைய தேவனுடைய பிள்ளைகள், தேவன் நம்ம இடத்துல ஒரு ஒழுங்கு எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே ஆண்டவரே, இந்த காரியங்களில் நான் என்னை ஒழுங்குபடுத்த, ஐ டிசிப்ளின் மை செல்ஃப், என்னை ஒழுங்குபடுத்துகிறேன் ஆண்டவரே என்று நம்ம ஆண்டவரை கேட்போம். நான் சொன்னதில்ல, எந்தெந்த காரியங்களை திட்டமிட்டு செயல்படுமோ திட்டமிட்டு செயல்படுவோம். எந்த ஒரு காரியம் சின்ன காரியமானாலும் ஜபத்தோடு திட்டமிட்டு செயல்படுவோம். அப்பொழுது நாம் திரும்பி பார்க்கிறவர்களே எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்ய, பல காரியங்களிலிருந்து மீண்டு வர, நேரங்களை மிச்சப்படுத்த, பணத்தை மிச்சப்படுத்த, பல காரியங்களில் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் உதவி செய்வார். ஹல்லேலூயா. எல்லா தோசை எழுப்பிக்கலாமா? எல்லா எழுப்பிப்போம். ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். நம்முடைய ஆண்டவர் அவர் குழப்பத்தின் தேவன் அல்ல, அவர் ஒழுங்கின் தேவன். எல்லாவற்றையும் அதன் காலத்தில் நேர்த்தியாய் செய்திருக்கிறார். ஒரு எல்லாவற்றையும் நன்றாய் செய்தார். எதை எப்ப செய்யணும் அவருக்கு தெரியும், யார்கிட்ட என்ன பேசணும் அவருக்கு தெரியும்.
அதை செய்தார் தேவன். அவரை பின்பற்றுகிற நாம் நம்முடைய ஆவிக்குரிய காரியத்திலும் சரி, உலக பிராபணங்களும் சரி, குடும்ப காரியமானாலும் சரி, ஃபைனான்ஷியலாலும் சரி, உங்கள் வேலை ஸ்தலமானாலும் சரி, திட்டமிட்டு செயல்படுவதற்கு நம்ம இப்போ கொடுப்போம். நம்ம டிசிப்ளின் பண்ணுவோம். நம்ம ஆவிக்குரிய காரியத்தில் ஒரு டிசிப்ளின் உண்டாகட்டும். பைபிள் வாசி ஜெபிப்பதற்கு நேரத்தை எடுப்போம். உங்கள் நேரங்களை டிசிப்ளின் பண்ணுங்க. அதுக்கு ஒரு பிளான் பண்ணுங்க. இன்னைக்கு இவ்வளோ நாள் இருக்குது, இவ்வளோ நேரம் இருக்குது, இவ்வளோ நேரத்தில் நம்ம எப்படி பயன்படுத்தலாம், இதற்கு இவ்வளோ நேரம் போச்சுன்னு சொன்னால் எவ்வளோ நேரம் பைபிள் வாசிக்கலாம், ஜெபிக்கலாம், குடும்பத்தோடு இருக்கலாம். ஒரு இடத்துல போய் பேச போறீங்கன்னா எவ்வளோ நேரன்றதை எடுங்க. ஸோ திட்டமிடுதல் தேவனுடைய ஆசீர்வாதத்துக்குள்ள நம்மை கொண்டு போகும். உங்களுடைய பொருளாதாரத்தை ஜெபம் பண்ணி திட்டமிடுங்க. கொஞ்சம் வருமானம் தான், திட்டமிடுங்க. இதற்கு செல்வம் முக்கியத்துவத்தை கொடுக்கணும்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. திட்டமிடுங்க, திட்டமிட்டு செய்யுங்க. உங்களுடைய பிஸ்னஸை திட்டமிட்டு செய்யுங்க. உங்களுடைய வேலையை திட்டமிட்டு செயல்படுங்க. எல்லா காரியத்திலும் ஜெபத்தோடு கூடிய திட்டமிடுதல் அவசியம். காரணம், நம்முடைய தேவன் God is a God of order. அவர் ஒழுங்கின் தேவன். எல்லாவற்றையும் திட்டத்தின்படி செய்தல். நம்முடைய சாயலாக நம்முடைய ரூபத்தின்படியே மனுஷன் உருவாக்குவோம். பார்த்தீங்கன்னா அவருடைய பிளான், அவருடைய திட்டத்தை வெளிப்படுத்த பார்க்கிறோம். ஒவ்வொருவருக்கும், நோவாவுக்கு, மோசே, ஒவ்வொருத்தருக்கும் திட்டத்தை தேவன் கொடுக்கிறார். அந்த பிளானை கர்த்தர் கொடுக்கிறார். அவருடைய அளவுமுறைகள் எல்லாவற்றையும் துணிவாய் கொடுக்கிறார். ரூத்துக்கு நல்வாழ்க்கை கொடுக்கும்படியாய் நகோமி திட்டமிட்டதை பார்க்கிறோம். நகோமி திட்டமிடுகிறாள். சௌக்கியத்தை தேடாமல் இருப்பேனோ ஒரு பிளான் சொல்றாள், திட்டத்தை சொல்லுகிறாள். போவாஸ் களத்தில் இருப்பான். இப்போ யோசுவாவும் இஸ்ரவேலும் கானான் தேசத்தை ஜெயித்துள்ள கிபியோனில் கேள்விப்படுகிறார்கள். யூதா ராஜாக்கள் நல்ல ராஜாக்கள், அவள் தேவனுக்கு பயப்படுகிறவர்கள் என்று சொல்லி தன்னுடைய ஜீவனை பாதுகாக்க முடியாத திட்டத்தை போடுகிறார்கள். தூரத்தில் வருகிறது போல திட்டம் போட்டு வந்த இடத்திலே யோசுவாவிடத்திலே பேசுகிறார்கள். யோசிச்சு பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில் நல்ல திட்டங்கள் இருப்போம். எஸ்தர் என்ன அழகாய் திட்டமிடால் யோசிச்சு பாருங்க. தேசியாய் நல்ல காரியம் அல்ல. ஒரு தேசத்தை மீட்டெடுப்பதற்கு, யூத குலத்தை அழிவு மீட்பதற்கு அவசரப்படல. மொர்தெகாய் சொல்லி அனுப்புகிறான், உடனே அவசரப்படல. ஜெபித்தாள், திட்டமிட்டாள், பொறுமையோடு செயல்படுத்த பார்க்கிறோம். தேவன் தேசத்திற்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் மாற்றினாள். அவை தேவனுடைய பிள்ளைகளே, வாலிப பிள்ளைங்க, உங்களுடைய வாழ்க்கை குறித்து திட்டமிடுங்க. உங்களுடைய படிப்பை குறித்து நேரத்தோடு திட்டமிடுங்க. தேவையற்ற காலம் எவ்வளவு நேரம் தான் யூடியூப் நேரங்களை விடாதீங்க, வீண் பண்ணாதீங்க. எவ்வளவு நேரத்தை படுக்கணும் திட்டமிடுங்க. ஸோ இந்த 2020 வருஷம் 2 மாதம் போயிடுச்சு. உண்மைதான், இந்த மார்ச் மாதத்துக்குள்ள பிரவேசிக்க போகிறோம். நம்மை ஒழுங்குபடுத்தி கொண்டவர்களாக, ஆண்டவரே நீர் எல்லாவற்றையும் திட்டமிட்டு செஞ்சீங்கப்பா. தேவனுடைய வழியில் வந்து அநேக பரிசுத்தவான்கள் காரியங்களை திட்டமிட்டு செஞ்சிருக்கிறாங்க. நாங்களும் ஜபத்தோடு திட்டமிட்டு செயல்பட கர்த்தாவே நீங்கள் கிருபையாப்பான்னு சொல்லி எல்லாரையும் ஜெபம் பண்ணுவோம். ஓ ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, மை துதிக்கிறோமாப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கேட்போம், ஆண்டவரே கேட்போம். நம்முடைய குறைவுள்ளவர்கள் நம்ம ஆண்டவரே கேட்போம். ஆண்டவரே நீ ஞானந்தாரும் கிருபைதாரும். ஆண்டவரே நான் ஒவ்வொரு காரியத்தும் திட்டமிட்டு ஜெயமாய் நடத்த ஆண்டவரே நீ ஆசீர்வாதமாய் மாறணுமாப்பா. ஆண்டவரே நீங்கள் கொடுத்துருக்கிற பணம், எங்களுக்கு கொடுத்துருக்கிற ஆண்டவரே நேரங்கள் திட்டமிடணும். ஆண்டவரே எங்கள் குடும்பங்களை கொடுத்தா திட்டமிடணும்ப்பா. அவருடைய பிள்ளையுடைய வாழ்க்கை குறித்து திட்டமிடணும். ஆண்டவருடைய வேலைகள், எங்களுடைய தொழில், ஆண்டவருடைய காரியம் எல்லாவற்றுக்கும் திட்டமிடணும். ஆண்டவரே ஜெபத்தோடு திட்டமிட கிருபை தாங்கப்பா, எனக்கு கற்றுக் கொடுங்கப்பான்னு கேட்போம். ஹல்லேலூயா. ஒரு ஒழுங்கற்ற நிலைமை வேண்டாம், ஒழுங்கற்ற நிலைமை வேண்டாம். ஒரு ஒழுங்கான ஒரு ஜீவியத்துக்குள்ள கொண்டு வருவோம். ஹல்லேலூயா, ஓ ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஓ ரபல்லா கதரமா ஷபரபல்லா கதரமா. ஹல்லேலூயா. கர்த்தாவே உதவிச்சமையா, நீர் உதவிச்சமையா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானம் மையகம் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானம் மையகம் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். கால்கள் தள்ளாட விட மாட்டார், காக்கும் தேவன் உறங்க மாட்டார்.
கால்கள் தள்ளாட விட மாட்டார். காக்கும் தேவன் உறங்க மாட்டார். இஸ்ரவேலை காக்கிறவர் என்னாடு தூங்க மாட்டார். இஸ்ரவேலை காக்கிறவர் என்னாடு தூங்க மாட்டார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். வானம் வையகம் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். கர்த்தர் எல்லா தீங்கிற்கும் விலக்கி என்னை காத்திடுவார். கர்த்தர் எல்லா தீங்கிற்கும் வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். உதவி வரும் ஆண்டவரே, ஒத்தாசை வரக்கூடிய பருவத்துக்கு நேராக கண்களை எடுக்கிற ஆண்டவரே, வாழ்க்கையில குழப்பத்தின் வாழ்க்கையாய் அல்ல ஆண்டவரே. வாழ்க்கையில சாத்தான் பல காரியங்களை குளறுபடி செய்கிறவனப்பா, குழப்பத்தை உண்டாக்குறவன் ஆண்டவரே, ஒழுங்கற்ற காரியத்தை ஏற்படுத்துகிறவன். நீர் உண்டாக்கின வான பூமி எல்லாவற்றையும் ஒழுங்கற்றதாய் மாற்றி விட்டான் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கை அப்படி இல்லப்பா, நீங்க ஒரு ஒழுங்கின் தேவன் ஆண்டவரே. எல்லாவற்றையும் திட்டத்தின்படி உங்களுடைய திட்டத்தின்படியாய் நீர் செயல்படுத்தினீரையா. வேதத்தில் பசுத்தவாண்டி வாழ்க்கையை பார்க்கும் பொழுது அவர்களும் திட்டமிட்டு காரியங்களை செய்தை பார்க்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் தவறி இருக்கிறோம் ஆண்டவரே, அதை குறைவுள்ளவர்களாக இருக்கிறோம். இந்த காலவெளியில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்க வாழ்க்கையிலும் சகலமும் ஆண்டவரே ஒழுங்கும் கிரமமாய் செய்யப்படத்தக்கதாய் எங்களை அர்ப்பணிக்கிறோம் அப்பா. உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில, குடும்ப வாழ்க்கையில, தொழிலில, வேலையில ஆண்டவரே, எங்களுடைய பணத்துல, எங்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரத்துல எல்லாவற்றிலேயும் ஆண்டவரே நாங்கள் திட்டமிட்டு ஜபத்தோடு திட்டமிட்டு செயல்பட கர்த்தர் அடியார்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் உதவி செய்யும்படியாக நான் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருக்கும் உதவி செய்யுங்க. நான் குறைபட்டிருக்கிற ஆண்டவரே, எங்களுக்கு ஞானம் தாங்க அப்பா. வர நாட்கள் அதை செயல்படுத்த ஆண்டவரே நாங்கள் திட்டம் பண்ணி செயல்படுத்த எங்களுக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த வாரம் செய்யப்படுற வேலைகள், பிரயாணங்கள், படிப்புகள், தொழில் எல்லாவற்றையும் கொடுக்கிறோம். பட்சியில் எல்லா கதை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். விசேஷமாக ஜெப வாரத்தை தேவன் பொறுப்படும் ஆண்டவரே. எங்க சபையை சார்ந்த வெளி தேசத்தில், வெளி மாநிலத்தில், வெளியிடத்தில் எல்லா பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். எல்லாருக்கும் ஆஸ்வதிப்பீராக அப்பா. இரண்டாவது ஆசிரியங்க மலை பவிஷ்யத்தை ஆசிரியங்க. உமக்கே நாங்கள் சகல கணத்தை மகிமை துதியையும் இயேசுவின் நாமத்தில் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. நான் இரத்தத்தில் மறைந்துள்ளேன், இயேசு இரத்தத்தில் மறைந்துள்ளேன், இயேசு இரத்தத்தில் மறைந்துள்ளேன். தீங்குகள் என்னை அணுகாதே, தீங்குகள் என்னை தீங்கில்லை, 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 தீங்கில்லை. சாத்தான் தீமை செய்ய முடியாது, தீங்கும் என்னை அணுகாது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தருடைய பாதலும் பராமரிப்பும் நம் யாவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா.